Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங்கே பாத்தீங்கன்னா போய் எல்லா வெஜிடபிள்ஸுமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு 5 டேஸ்க்கு வர மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி எல்லாம் செப்பரேட் பண்ணி தனித்தனி பாஸ்கெட்ல வச்சிருக்கேன். நம்ம அந்த வீக்குக்கு மெனு பிளான் பண்ணி அந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வேறு மாதிரியான வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாற்றி வாங்கும்போது நம்ம ரிப்பீட்டடாக ஒரே வெஜிடபிள்ஸ் செய்கிற மாதிரி வராது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜோட பேஸ்கெட்லேயே பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஷீட் வச்சுருக்கேன். இப்படி ஆன்டி ஸ்லிப் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அதை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பேஸ்கெட்குள்ளே நமக்கு டஸ்ட்டே வராது. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி கிளாத் பேக்கில் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ தட் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெஷ் பேக்கும் யூஸ் பண்ணுவேன். இது நெட் வித் ஜிப்போட வரும். இந்த கொரோனா வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுனால எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. எல்லாமே வந்து ரொம்பவே க்ளீன் ஆகிடுது. இது ஒரு ப்ராக்டிஸாகவே ஆயிடுச்சு இப்போல்லாம். நம்ம ஷாப்பிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளாத் பேக்ஸ் எல்லாமே எடுத்து கூட நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நிறைய வாங்குகிற வெஜிடபிள்ஸை வந்து நான் இந்த மாதிரி கிளாத் பேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். அதே மாதிரி கிளாத் பேக் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸுமே ஷார்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ எது ஃபஸ்ட் குக் பண்ணுவோம், எது நெக்ஸ்ட் குக் பண்ணுவோம், அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் வெஜிடபிள் பேஸ்கெட்டில். நம்ம வந்து வெஜிடபிள் வாங்குறதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெகுலராகவே வந்து அந்த ரொட்டீனுக்கு வந்து நம்ம வெஜிடபிள் வாங்குற அன்றைக்கி இதையும் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வச்சுருக்கேன். இஞ்சி பொட்டேட்டோ வந்து வெளியே ஸ்டோர் பண்ணிடுவேன். க்ரீன் சில்லி பார்த்திங்கன்னா இந்த காம்பை கிள்ளிட்டு நம்ம ஒரு டப்பர்வேர் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 1 வீக்குக்கு அது வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தக்காளி அண்ட் ஃப்ரூட்ஸ் ரெண்டுக்குமே இந்த மாதிரி செப்பரேட் ட்ரே வச்சுருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து வெஜிடபிள் பேஸ்கெட்டை புல் பண்ண வேண்டியதில்லை. பொட்டேட்டோவும் ஜிஞ்சரையும் பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பனில் வச்சுருவேன் ஆனியன்ஸ் கூட. வெஜிடபிளாக எடுத்து வைக்கிற ஒர்க் முடிஞ்சிருச்சு. அடுத்து லஞ்ச் பண்ண வேண்டியதான். லஞ்சுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு. ஒரு சிம்பிளான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். அது கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயம், தக்காளி அந்த தேங்காய் 3ஐயும் போட்டு நம்ம வதக்கி மசால் மாதிரி அரைக்க போகிறோம். ஸோ புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா போதும். 3 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் வந்து சாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆனியன்ஸ் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போவே இது கூடவே தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லாவே சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ தக்காளி வந்து வதங்கிருச்சு. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரைக்கிறதுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கியாச்சு. ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு 6 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நம்ம வந்து புளிக்குழம்புக்குலாம் வந்து நிறைய வெங்காயம் தக்காளிலாம் போட்டால் அந்த டேஸ்ட்டே வந்து அப்படியே மாற்றிடும். ஸோ அளவாக போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காயை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேன். அதையும் வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. புளிக்குழம்புக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய காய் போடாமல் அளவாக ஒரு 7 வெண்டைக்காய் மட்டும் தான் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு போட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. புளிக்குழம்புலாம் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பூண்டு வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கியாச்சு. இதோட ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இதையும் சேர்த்து நல்லா இந்த ஆயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலையும் வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த குழம்பு வந்து நல்லாவே தண்ணியாட்டம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம குக் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமான பாத்திரத்தில் யூஸ் பண்ணி குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் வந்து ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இது ஒரே பேன்லேயே நம்ம குழம்புக்கு வதக்கி அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வதக்கி எடுத்து வச்சுட்டு அப்புறம் இதிலே குழம்பும் வச்சுட்டேன். ஸோ நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பாத்திரம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அட் லாஸ்ட்டு ஸ்டெப்பில் கொஞ்சமாக வெல்லம் இல்லை கரும்பு சக்கரை போட்டோம் அப்படின்னா புளிக்குழம்புக்கு நல்லாவே ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொரியலுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ ராவாக வந்து ஒரு பச்சை சாலட் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரமான புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி மைல்டான ஒரு பொரியல் செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். 3 க்ரீன் சில்லி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் கேரட் வந்து முடிஞ்ச அளவு குக் பண்ணாமல் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வந்து நல்லா பொடியாக வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து கொஞ்சம் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாலட் வந்து சப்பாத்திக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து அப்படியே சாப்பிட்லாம். பட் இதோட வந்து நம்ம கர்ட் ஆட் பண்ண போகிறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து கர்ட் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். செஞ்சோடனே இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதாவது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பொரியல் அண்ட் புளிக்குழம்பு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு தான். அடுத்து வந்து ரசம் பண்ணணும். ரசம் தாளிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ரச பவுடர் ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு vlogல. அந்த vlogோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ரச பவுடர்லேயே வந்து காரமாக ஆட் பண்ணியிருக்கு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ரச பவுடர் சேர்த்து இதிலே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரசத்துக்கு மெயின் கீ இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தான். ஸோ ஒரு 4 பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு ஆயிலில் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, புளி 2ஐயும் சேர்த்து கரைச்சி வச்சாச்சு. இதில் வந்து கொத்தமல்லி இலையும் இதே மாதிரி கரைச்சிட்டோம் அப்படின்னா அப்போ தான் வந்து கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லேசாக நுரக்கட்டி வரும்போதே நம்ம வந்து ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இந்த ரைஸ் வந்து எப்படி குக் பண்ணணும், இது என்ன ரைஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து செப்பரேட்டாகவே ஒரு vlogல போட்டிருக்கேன். அந்த vlogோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து கேரளா மட்ட அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ குக்கிங் ஒர்க் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஹவுஸ் ஹெல்ப் ஒரு அக்கா வருவாங்க. அவங்க வந்து டெய்லியும் பார்த்திங்கன்னா 12 o'clock அந்த மாதிரி வருவாங்க. அவங்க வந்து எல்லா வெசல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட கேரட் சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. லஞ்சை வந்து சர்வ் பண்ணிடலாம். நம்ம எவ்வளோ டேஸ்டியாக வந்து ஒரு ஃபுட்டை குக் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நம்ம வே ஆஃப் சர்விங் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நல்லா பிளேட் வந்து நல்லா ப்ரெசன்டபுளாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல ஒரு ஹாப்பி ஃபேஸோடு நம்ம வந்து ஃபுட்டை வந்து சர்வ் பண்ணணும். ஸோ அப்போ அது வந்து ஃபுட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ராவப் கூட இருக்குது. பட் அதுதான் ட்ரூவும் கூட. சிம்பிள் லன்ச் ஐடியாஸ், ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு வந்து லன்ச் ஐடியாஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி கூட வீக் டே லஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். ஆதோ டேடிக்கு வந்து லஞ்ச் சர்வ் பண்ணியிருந்தேன். ஆதோ வந்து அந்த பிளேஸில் உட்காந்துட்டாங்க. இன்னும் காரம்லாம் வந்து சாப்பிட்டு பழகலை. வெறும் ரைஸ் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் போயிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஈரோட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஈஸ்வரன் கோயில் வீதியில் தான் இந்த மாதிரி மேட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். நான் இந்த மேட்ஸ் எல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். அந்த ஷாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் மேட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸுக்கு இருந்துச்சு. இதெல்லாமே ஹோல்சேல் ஷாப்பு. இந்த க்ரீன் மேட்லாம் பார்த்திங்கன்னா 65 rupees, அதுக்கப்புறம் இதுவும் 60 rupees அந்த மாதிரி ப்ரைஸில் தான் இருந்தது. இது எல்லாமே வந்து நம்ம சென்டர் ஆஃப் த டேபிள் இல்லை டெக்கருக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. ப்ளஸ் ஃபுட் பிரிண்ட் போட்டிருந்துச்சு. வாஷ் பேஷன் கீழேலாம் போட்டுக்கலாம். நம்ம வந்து க்ரிப்பாகவும் இருக்கும். ப்ளஸ் வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இது வந்து ஆன்டி ஸ்லிப் மேட்டுன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து நகராத மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம பாத்ரூம் மேட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய மேட்டு, லிவிங் ஹால் அதிலெல்லாம் போடுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா மேட்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. யோகா மேட்ஸு அந்த மாதிரி நிறையா கலெக்ஷன், ஃப்ளோர் மேட்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ரன்னர். இதெல்லாம் அரௌண்ட் 200, 250 அந்த மாதிரி ப்ரைஸில் இருந்துச்சு. இதிலே வந்து பெரிய சைஸு. இதெல்லாம் நல்லா டெக்கரேட்டிவாக இருந்தது. கலரும் வந்து காம்பினேஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ரன்னர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும். நம்ம டேபிளோட சென்டர் பார்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம டிவி யூனிட்டுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நம்ம டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு ஒரு மேட் மாதிரி நம்ம விரித்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பெட்ரூம் டிவி யூனிட்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பெரிய ரன்னரை வந்து நம்ம கீழே இருக்க லிவிங் ரூம் டிவி யூனிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈரோட்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ஷாப் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். P.S.Park பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ கீழே இருக்க டிவி யூனிட்டுக்கும் நம்ம இந்த ரன்னரை வந்து விரிச்சிடலாம். இப்போ டிவி யூனிட்டுக்கு முன்னாடி போட்டாச்சு. பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே டெக்கரேட்டிவாக இருக்கும். அந்த டேபிளும் பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு வந்து டஸ்ட்டு படியாமல் இருக்கும். ஸோ இந்த மேட்டை வந்து உதறிட்டு நம்ம ஈஸியாக விரிச்சிக்கலாம். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.